P4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் பைரவா படத்தோட கேமராமேன் சுகுமார் பேசுகிறேன். நான் பயந்து சில ஷார்ட் எடுக்கும்போது கூட நான் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி அமேசிங் சொல்லுவார், வாவா சூப்பர், இன்னும் மறக்கலையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு விஷயம் நீங்கள் மெனக்கட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொன்னார். தமிழ் மக்கள் பொங்கல் என்ன ஸ்பெஷலோ அந்த மாதிரி தான் பொங்கலுக்கு பைரவா தமிழ் மக்களுக்காக வந்திருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் ப்ளஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸிலேருந்து ஒரு காமெடி சீக்வன்ஸ் வரைக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. விஜய் சார் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்புகிறோம். அந்த மாதிரியான ஒரு சாங்ஸாக இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பேசிக்காக எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா நான் விஜய் சார் படம் வந்து ஃபஸ்ட் படமாக எனக்கு கேமராமேனாக பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப இந்த வருஷம் ஸ்பெஷல் பொங்கல் தான் எனக்கு பைரவா தான். நான் வந்து பாலசுப்ரமணியம் சார்கிட்ட அழகிய தமிழ் மகன் படத்தோட அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணேன். சேம் பரதன் டைரக்ஷனில். ஸோ ரெண்டாவது படம் விஜய் சார் வச்சு பண்ணுறது படத்துலேயே நான் கேமராமேன் கூப்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப ஓவராக எக்ஸைட் ஆகிட்டேன் நான். எப்படின்னா இவ்வளோ படம் பண்ணியிருந்தா கூட ஒரு பெரிய மாஸ் ஹீரோ, ஒரு பெரிய ரஜினி சார் அடுத்து வர மாதிரி இருக்கிற ஹீரோக்கு நான் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்தப்போ விஜய் சாருக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்களான்னு கேட்டார். என்னென்னா அசிஸ்டன்ட் கேமராமேன் பின்னாடி தான் இருப்போம், பேக்ரவுண்டு தான் நான் ரொம்ப போய் ஒர்க் பண்ணுவேன். பேக்ரவுண்டுனா மீன்ஸ் ஒரு ஃப்ரேம் வச்சிட்டாருன்னா அது பின்னாடி ஏதாவது பர்னிங் இருந்துச்சுன்னா தண்ணி வச்சு வெயிட் பண்ணுறது, ப்ளஸ் ஒரு மாதிரி மிஸ்டி கொஞ்சம் வேணும் அப்படி கொஞ்சம் அந்த பேக்ரவுண்டை வந்து ப்ளர் பண்ணுறதுக்கான என்னென்ன வேலையை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் கை எடுத்துகிட்டு தான் அந்த அழகிய ஒர்க் பண்ணேன். சேம் என்னென்னா அந்த படத்தில் அசிஸ்டன்ட் கேமராமேன் அப்படின்னு இல்லாமல் அந்த ஒரு ஃபீலே இல்லாமல் இந்த படத்துக்கு கேமராமேன் அப்படின்னா என்ன மரியாதை கொடுக்கணும், என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி விஜய் சார் கொடுத்தாங்க. நான் பயந்து சில ஷார்ட் எடுக்கும்போதில் கூட என்ன நீ கான்ஃபிடென்ட்டாக நீ பண்ண ஒன்றும் இல்லை, நீ ஏன் எக்ஸைட் ஆகுற அப்படின்னு. ஏன்னா நான் உங்களை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிடுது எனக்கு அப்படின்னு சொன்னபோது அதெல்லாம் டோன்ட் வெரி நல்லா இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி அமேசிங் சொல்லுவார், வாவா சூப்பர், இன்னும் மறக்கலையா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சில ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ அழகாக இருக்கேனான்னு கேட்டிருக்காரு. அப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் என்னை பாராட்டுறீங்களா இல்லை கிண்டல் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்கேன். இல்லையா சீரியஸாக நான் உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு விஷயம் நீங்கள் மெனக்கட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இந்த படத்தில் லாஸ்ட்டு சாங் சுவிட்சர்லாண்டில் ஒரு சாங் ஷூட் பண்ணி முடிஞ்சோடனே நான் சொன்னேன், ஏன்னா எனக்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, இந்த இது நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படி சொன்னேன். சரி நீ இது கேமராமேன் நீ ஏன் இப்படிலாம் சொல்கிறேன், என்னையுமே அழகாக காமிச்சிருக்கேன், என் ரசிகருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கே உங்களோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு, அடுத்தடுத்து நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எனக்கு சொன்னார். இந்த படத்தை பொறுத்தவரையும் விஜய் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்தை ஸ்பெஷல் அப்படின்னா எனக்குன்னா விஜயா ப்ரொடக்ஷன் மீன்ஸ் பெரிய கன்சர்ன். அது வந்து எம்ஜிஆர் சார் வச்சுலாம் படம் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் விஜய் சார் 60வது படம். ஸோ இந்த படம் எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா விஜயா ப்ரொடக்ஷன் ஹெட் ரவி சார் இருக்கார், குமார் சாரும் சேர்ந்து பேசி, அது இல்லாமல் படத்தோட டைரக்டர் எனக்கு நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணனால 3 பேர்த்துக்கும் ஓகே ஆனவன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சும்மா யாருமே வேணான்னு சொல்லாமல் இவர் வச்சுக்கலாமான்னு சொன்னமே டைரக்டர் உடனே ஓகே சொல்லிட்டாங்க, குமார் சார் உடனே ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அது இல்லாமல் படத்தில் இந்த டெக்னீஷியன்ஸ் வந்து எனக்கு மீன்ஸ் ஒரு 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 நல்ல விஷயம், ஒரு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாவே அது வந்து நான் மட்டும் அதுக்கு சொந்தம் கிடையாது. இதோட பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண அண்ணன் ஆர்ட் டைரக்டர் பிரபாகர் சார் என்னென்னா எங்களுக்குள்ள நான் டைரக்டர் ஆர்ட் டைரக்டர்லாம் கலந்து பேசிக்கிட்டு ஒரு டிஸ்கஷன், இந்த காஸ்டியூம் போட்டால் கரெக்டாக இருக்கும், இந்த லொக்கேஷனுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம், இந்த கலர்ஸ் பண்ணலாம், அந்த செட்டில் எவ்வளோ பெருசாக இருக்கும், எந்த அளவுக்கு வேணும், அந்த சாங் வந்து ஒய்ட்ராக், இந்த சீனை வந்து என்ன காம்பேக்டில் பண்ணிக்கலாமா இல்லை ஒய்ட்ராக பண்ணிக்கலாமா அப்படின்போது பேசும்போதில் இது செட்டு போய்க்கலாம், இது கொஞ்சம் நேச்சுரலான இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நிறையா மீட்டிங் பண்ணி டிஸ்கஷன் பண்ணி தான் அந்த கோஆப்ரேட் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்கஷன் தான் இந்த அளவுக்கு நான் அந்த குவாலிட்டி கொடுக்க முடிந்தது.
எங்களோட டெக்னீஷியன்லாம் ரொம்ப பலமான டெக்னீஷியன் ஆர்ட் டைரக்டர் பிரபாகர் சார் அண்டு எடிட்டர் பிரவீன் சார் சொன்னார், டெய்லி ஃபோன் பண்ணி அப்போ ஸ்பாட்டுக்கு வருவார். அந்த ரஷ்லாம் பார்த்துட்டு, பிரதர் அப்படி இருக்குது பிரதர், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் ஷார்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், நம்ம எவ்வளோ ஷார்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் ஸ்பீடு கிடைக்கும் அப்படின்னு. அதுமாதிரி அனல் மாஸ்டர்கிட்டையும் கலந்து பேசிகிட்டு இருக்கும்போது, சும்மாவே அனல் மாஸ்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைட்டுக்கு எடுக்கணுங்கன்னா ஷார்ட்டு எக்கச்சக்க ஷார்ட் எடுப்பார். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 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 படத்தோட உணர்வுகள் புரிஞ்சுட்டு அதை அந்த ஸ்கிரிப்டை மீறாமல் ஸ்பீடு கிடைக்கணும், அதை ரசிகர்களுக்கு அது ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு வச்சு தான் இந்த படம் நிறையா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சந்தோஷ் நாராயண் சார் உண்மையாகவே இந்த வருஷத்தில் ஒரு மெலோடி சாங் அப்படின்னா மஞ்சள் மேகம் சாங்கு பிடிக்காத எதிரிகளுக்கு கூட அந்த சாங் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கான மாபெரும் பெரிய ஹிட்டான ஒரு மஞ்சள் மேகம் சாங் இந்த வருஷத்தோட பெரிய மெகா ஹிட்டான சாங்கு நான் என்னுடைய மைண்டில் தோணுது. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா என்ன வேணும், இந்த எக்யூப்மெண்ட் என்ன வேணும்னாலும் அவ்வளோ எல்லாத்துக்கும் வந்து கொடுத்தாங்க. எந்த சீக்வன்ஸுக்குனாலும் கிட்டத்தட்ட ஃபேண்டம்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஹைஸ்பீட் கேமரானா ரொம்ப ஜாஸ்தியான காஸ்ட்டாக நிறையா படத்தில் அதுவே கிட்டத்தட்ட 60 நாள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு குவாலிட்டி வேணும், அதுக்கு நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எந்த லொக்கேஷனாக இருக்கட்டும், எத்தனை கேமராவாக இருக்கட்டும், எனி டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க விஜயா ப்ரொடக்ஷன். இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, விஜய் சாருக்குன்னா ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்க ரசிகர்கள் வந்து என்றைக்கும் ஏமாற்றக்கூடாது, அது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் குவாலிட்டி கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னால எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அது இல்லாமல் ஒவ்வொரு டெக்னீஷியனுமே தான் தெரியணும் அப்படின்னு இல்லாமல் கதையை மீறாமல் ஒரு செட்டாக இருக்கட்டும், என்னோடய சினிமாட்டோகிராஃபி சைடாக இருக்கட்டும், ஒரு காஸ்டியூம் சைடாக இருக்கட்டும், மியூசிக் சைடாக இருக்கட்டும், அவங்க ஒர்க்கை வந்து இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அவ்வளோ ஆளுமையாக அது பண்ணியிருக்காங்க. எதுவுமே ஸ்கிரிப்டை மீறாமல் இருக்கும். ஸ்கிரிப்டே ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமா வந்திருக்கு. கண்டிப்பாக நான் சொல்கிற தேட்டரில் நீங்கள் பார்ப்பீங்க, எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். படத்தில் கோஆர்டிஸ்ட்னா ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ். அது சும்மாவே அழகு. அந்த அழகை இன்னும் எவ்வளோ அழகை காமிக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகுப்படுத்தி காமிச்சிருக்கோம். ப்ளஸ் அந்த ஸ்பாட்லேயே சொல்லுவாங்க எல்லோரும், என்னப்பா நீ ஹீரோவுக்கு 2-3 லைட்டு போட்டு ஹீரோயினுக்கு மட்டும் இல்லை, இதுக்கு மற்ற லைட்டு பண்ணுற அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அது இயல்பான எல்லா டிஓபியும் பண்ணுறது. என்னென்னா பெண்களை வந்து எப்போயுமே ஒரு அழகுப்படுத்தியே காமிக்கணும் அப்படின்னு தான் எல்லா மனசுக்கும் தோணும். அது மாதிரி எனக்கு. ஸோ கீர்த்தி ஒரு அழகு, அந்த அழகு இன்னும் அதிகமாக மெருகேற்றி பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அது இல்லாமல் காமெடி ரோலில் வந்து சதீஷ் பண்ணியிருக்காரு. அவர் சும்மாவே பார்த்தா சிரிச்சிருவாங்க ஆடியன்ஸ். இதில் வந்து அவ்வளோ அழகாக, அவ்வளோ க்யூட்டாக, அந்த ஒரு மாதிரி ஹீரோ ஓரியன்டாகவே அப்படி கூட பண்ண அங்கேயே ஸ்பாட்லேயே ரொம்ப நேரம் சிரிச்சிருப்பாங்க. சில ஷார்ட் எடுக்கும்போதே சிரிப்பு வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்குது. உண்மையாக சதீஷோட காமெடி ரொம்ப சூப்பராக இருக்கும். தென் தம்பிராமியா சார் அவர் ஒரு போர்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ஷனை கூட அவர் ஒரு மாதிரி கலக்கிட்டு போயிட்டார் அவர். ஸோ இந்த மாதிரி கூட அது இல்லாமல் ஒரு வில்லன் ரோலில் இருந்து ஜெகபதி பாபு சார் தெலுங்குல இருந்தார். ஸோ அவ்வளோ டெடிக்கேஷன். உண்மையாக வந்து அவர் ஒரு டெக்னீஷியனுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா பாபு சார் வந்து ரொம்ப ஜெனூன் அப்படின்னு. காலைல வந்து போன குட் மார்னிங் சொன்னவங்க, அவர் ரொம்ப தூரமாக இருப்பார், கேமரா விட்டு கீழே இறங்கி போனோம். குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார், எங்கே இருக்கீங்க தெரியல என்ன அப்படின்னு சொல்லி. ஏன்னா டெய்லி ஒரு 4-5 கேமரா, 3 கேமரா, 2 கேமரா இருக்கும். அப்போது எந்த கேமரா எல்லாமே ஒரு கேமரா மட்டும் ஓப்பனாக வச்சுட்டு மற்ற எல்லா கேமரா ஆட் அண்ட் மறைச்சி வச்சிருவோம். அந்த லைவ்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூட்டிக்காக நிறைய கேமரா வச்சு யூஸ் பண்ணால் எங்கே இருக்குன்னு தெரியாமல் பார்ப்பார். அப்போ நான் கிட்டே போயிட்டு குட் மார்னிங் சார் சொல்லுவேன், சார் நீங்கள் எங்கே இருக்குன்னு தெரியல, நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் டிஓபி சார், நான் தான் வரணும் பேசணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்னீஷியனுக்கு மரியாதை கொடுக்குற பாபு சார், அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் டேனியல் பாலாஜி காக்கையிலேருந்து மின்னலிருந்து அவர் கூட நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதுதான் அவர் ஆக்ட் பண்ணுறது உண்மையிலே ஜீனியஸ் ஆக்டர் அப்படின்னா ஆக்டரில் அவ்வளோ மெச்சூர்டாக, அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அந்த ஒரு சீக்வன்ஸை வந்து கொஞ்சம் கூட பிசுறு அடிக்காமல் அந்த ஸ்டைல், அந்த லாங்குவேஜோடு வந்து செம்மையாக கலக்கிட்டு போயிருக்காரு டேனியல் பாலாஜி. ஸ்ரீமன் சார் அவர் பாபு சாரோடைய அசிஸ்டண்ட்டாக வர்றாரு. அவர் ஒரு கேரக்டர்னா கூட அவர் அப்பப்போ காமெடியில் வந்து அவர் சீரியஸ்னு வச்சா கூட எனக்கு காமெடியாக தான் தோணும். ஆனால் அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட முகபாவனைனா அப்படி தான் இருக்கும்.
நான் சொன்னேன் இல்லை பிரதர் இது வந்து சீரியஸான சீன் சீரியஸாக இருக்கும் பிரதர், நான் என்னோடய கேரக்டர் என்ன அப்படின்லாம் கொஞ்சம் சிரிச்சுட்டு வந்து ஃபனியாக பண்ணார். சந்தோஷ் நாராயணன் மியூசிக் டைரக்டர். எனக்கு அவர் பண்ண முதல் படத்துலேருந்து எனக்கு நல்ல சாங் பிடிக்கும். தென் லாஸ்ட்டில் சண்டைக்கார சாங்லாம் நான் ரிங்டோன்லாம் வச்சுருக்காங்க. சார் ரொம்ப பிடிச்சவர் சார். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த தலைவருக்கு வந்து விஜய் சார் ஃபஸ்ட் ஓப்பனிங் சாங் போட்டாங்க. பட்டைய கலப்பு அப்படின்னு பண்ணோம். பட்டைய கலப்பு பிடிச்சி உண்மையாக சாங்ஸு ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. தென் அதுக்கப்புறம் அது மெலோடி மஞ்சள் மேகம்னு போட்டிருக்காரு. அது இல்லாமல் இன்னும் 2 சாங் அந்த ஒரு திருவிழா சாங் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒரு 2 டேட் வந்து ஃபாரின்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப எல்லா சாங்ஸும் ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப கண்டிப்பாக கேட்டுருப்பேன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது பட்டைய கலப்பும் மஞ்சள் மேகம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங்கு. திருவிழா சாங் வந்து பாப்பா பாப்பான்னு ஒரு சாங் வரும். அது வந்து இளைய தளபதி சார் மேஜிக் மேன் இளைய தளபதி சார் இந்த பாடியிருக்காரு. பட்டைய கலப்பு அந்த சாங்கு. அது இல்லாமல் இந்த படத்தோட ஒற்றுமைன்னு பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் ஒற்றுமை பார்த்திங்கன்னா டேரக்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், வரைச்சி நிற்க வச்சிங்கன்னா அது எல்லாமே ஒரே ஹைட்டில் இருப்போம். அதுதான் பெரிய ஒற்றுமை. அது ஒரு ஃபஸ்ட்டு லான்ச்லேயே இப்போ ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டோம் எல்லோரும் அதான் சொன்னாங்க, என்னப்பா இவ்வளோ பெரிய ஒற்றுமையாக இருக்கீங்க, யாருமே அப் அண்ட் டவுன் கிடையாது, எல்லாம் ஈவனாக இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பொங்கலுக்கு எல்லோரும் தியேட்டரில் குடும்பத்தோடு போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.